நண்பர்களுக்கு வணக்கம். அவிநாசி தொகுதி நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக நம்ம 2018லேருந்து ஆரம்பிச்ச வேலை. இன்னைக்கு ஒரு 5 ஆண்டு ஆரம்பிச்சு இந்த வேலை. ஆரம்பத்துல ஒரு 3 ஆண்டுக்கு முன்னாடி வச்ச அந்த அரசமரம் பாருங்க. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 ஆண்டு ஆச்சு. நம்ம நண்பர் சிவான வந்து இத வந்து ஒரு பக்கெட்ல போட்டு வளர்த்து எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7, 8 அடிக்கு மேற்கன்ற வந்து குடுத்தாங்க. அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து வச்சோம். அந்த பேக்கரிக்காரர் வந்து கிராண்டுன்னு ஒரு ஆமா தங்கராஜ். அவரு வந்து அந்த கடையில இருந்து பீஸ் போட்டு இந்த இடத்துல தண்ணி விடுவாரு. அப்புறம் கொரோனா காலத்துல நம்ம சும்மா இருக்க நேரமும் வந்து தண்ணி விடுவோம். இதே மாதிரி இந்த மரம் பார்த்து நம்ம வைக்கிறோம், வளர்க்குறாங்களா அப்படின்னு ஒரு பார்வைக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். ஏன்னா நம்ம முழு மூச்சாவே மரக்கன்றுன்னு ஒரு இடத்துல வச்சுட்டானா, தொடர்ச்சியா போய் தண்ணி ஊத்துறாங்களான்னு அவங்கள்ட்டயும் கேட்பேன் நானு. 2வது ஊத்தலனா கூட நானும் குடத்துல வந்து 2 பக்கம் வண்டிய போட்டு குடத்துல கொண்டு வந்து நானும் ஊத்தி வளர்த்துருக்கிறேன். அந்த மாதிரி வளர்ந்த மரங்கள் தான். இன்னைக்கு பாருங்க அந்த பைக்ல இருந்து நிறைய நண்பர்கள் இந்த வெயில் காலத்துக்கு இந்த இடத்துல தான் ஓடி இருக்காங்க. இந்த கிராண்ட் பேக்கரிங்கிற இடத்துக்கு தங்கராஜ் பாருங்க கட்டை கட்டி விட்டுட்டாரு அவரு. அந்த மரம் வளர்ந்த உடனே கட்டை கட்டி இந்த இடத்துல வந்தா உட்கார்ந்து நிழலாகிறதுக்கு வண்டி நிறுத்துறதுக்கு எல்லாமே இந்த இடம் தான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு. 2வது அரச மரம் அப்படிங்கிறது நம்ம ஒரு 10 மரம் வச்சு வளர்க்குறது சரி, ஒரு அரச மரம் வச்சு வளர்த்தாலுமே அது மிகப்பெரிய பலன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து காற்றுல இருக்க ஆக்சிஜனை வந்து கார்பன் டை ஆக்சைடை இழுத்து ஆக்சிஜனா நம்ம சுவாசிக்கிற வாயுவா காட்டுறது கொடுக்கறது வந்து அதிகபட்ச பலன் அரச மரத்துக்கு உண்டானது. அதுதான் வந்து நம்ம தெய்வமும் வழங்கணும். இன்னைக்கு வந்து அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த அமைப்பை கட்டி விட்டது வந்து அவருக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லிடணும். அவர் பேர் தங்கராஜ், அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். கிராண்ட் பக்கெட். அதே மாதிரி வந்து நான் அவர் அப்துல் கலாம் சொன்ன ஒரு வசனத்தையும் சொல்லிடுறேன். ஒரு மனிதன் வாழ்நாள்ல ஒரு 4ல இருந்து 5 மரத்தையும் சொல்றேன். ஒரு மனிதன் வாழ்நாள் இப்ப நம்ம கொஞ்சம் அதிகமா வச்சிருப்போம். அதே மாதிரி எல்லா மனிதர்களும் நம்ம சொல்ற வார்த்தை தான். அவங்க வாழ்நாள்ல கடைசிக்கு ஒரு 2 மரமாவது வச்சு வளங்க. அதுதான் நமக்கான நம்ம விட்டு சொல்லக்கூடிய ஒரு அருமையான செயல். உண்மையிலே நம்ம செய்யற வேலை அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஆனா நம்ம அதை எடுத்துக்கிட்டோம். அதனால தொடர்ச்சியா அதை செய்யறோம். நம்ம நன்றி. அதே மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் சொல்றேன். எல்லாருமே வந்து நமக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல செய்யும்போது ஆர்வமா வீடுகளுக்கு 2 மரம்னு ஆரம்பிச்சதும் அவங்க வந்து ஆர்வமா வச்சு வளர்க்கறதுங்கிறது நம்ம மகிழ்ச்சி. எல்லா நண்பர்களுக்கும் ஒரு வாழ்த்து சொல்லுவோம். நன்றி.